காவிரியின் கிளையான குடமுருட்டி ஆற்றின் தலைமடை பகுதியில் தண்ணீரின்றி விளைநிலங்கள் காய்ந்து வெடித்து வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தஞ்சையில் விவசாயிகள் குறுவை சாகுபடி மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் திருவையாறு அருகே மேல திருப்பத்துருத்தியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்து 30 நாட்களே ஆன நெற்பயிர்கள் தண்ணீரின்றி காய்ந்து வருகின்றன. அது மட்டுமின்றி விளைநிலங்கள் வறண்டு வெடித்திருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் விளைநிலங்களை கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆற்றுக்கும் எங்கள் வயலுக்கும் 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். இதனால் வரைக்கும் எங்கள் வயலுக்கு தண்ணியாக வரல. விவசாயத்துக்கு தண்ணி முறையாக வந்து சேர்றதுக்கு வேண்டிய வழியை கவர்மெண்ட்டு இந்த அதிகாரிகளும் பார்த்து உடனடியாக எங்களுக்கு நீர் வர்றதுக்கு வேண்டிய வழியாக பண்ணணும். இதை நாங்கள் பிடுங்கி இனிமேல் நாங்கள் என்னத்தை விவசாயம் பண்ணி நாங்கள் என்னத்தை வாழ போகிறது? எங்கள்கிட்ட இருக்கிற ஜாமான் சட்டை அடை வச்சு நாங்கள் சிறு விவசாயி தான், ரொம்ப பெரிய விவசாயம் கிடையாது. இந்த 1 ஏக்கர் நடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா செலவாச்சு.